மீனா, அப்படி சத்யா என்ன பண்ணிட்டான்? முத்து, இப்போ தேவையில்லாத கதை. முத்துவோட பொண்டாட்டியா போயிருக்கக்கூடாது. உன்னை நான் அவ்வளோ உசரத்தில் வச்சுருக்கேன். ஆனால் நீ இந்த தரையில் மிதித்து நசுக்கிட்ட. மீனா, குடிச்சிட்டு வந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா? மாமாவை கூப்பிட்டு சொல்லவா? முத்து, நீ என் பேச்சை கேட்கல, நான் உன் பேச்சை கேட்கல. முத்து தூங்குறாரு. விஜயா வராங்க. விஜயா, இப்போ அவனுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுதே. மீனா, பையன் குடிச்சிட்டு வந்தா சந்தோஷப்படுற அம்மாவை பார்க்குறேன். அடுத்த நாள் அண்ணாமலை, கல்யாணத்துக்கு முன்னாடி தினம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வருவான். இப்போ தான் மாறியிருக்கான். மீனா, சாவியை ஒழிச்சு வச்சிட்டாங்க. முத்து எந்திரிக்கிறாரு, கிளம்புறாரு, சாவியை தேடுறாரு. அண்ணாமலை, ராத்திரி எங்கே வச்சியோ அங்கே தான் இருக்கும். மீனாவை பார்த்து, இவன் எப்படி வந்தான்? குடிச்சிட்டு வந்தியா? குடிச்சா இப்படி தான் நிதானத்தை கெடுக்கும். இனிமே குடிச்சிட்டு வந்தால் கதவை திறக்காத மீனான்னு சொல்கிறாரு. மீனா, சரிங்க மாமா, சாவி கிச்சனில் தான் இருக்குங்க. நைட்டு கிச்சனில் வந்தீங்களே. முத்து, நான் கிச்சன் பக்கமே வரலையே. கிச்சனில் முத்து, நீ தானே சாவி ஒழிச்சு வச்ச. அப்பா கிட்ட மாட்டி விட தானே. மீனா, நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு பண்ண. முத்து, செல்வம் இன்னும் கோவமாக தான் இருக்கியா? முத்து, சத்யா என்ன மதிக்க மாட்டான்டா. சந்திராவும் சீதாவும் வராங்க. சந்திரா, இன்னும் அவன் மேலே கோவமாக இருக்கீங்க போல. மீனா, என்னால் தான் வந்தா. முத்து, நான் வேண்டான்னு சொல்லியும் அவள் கிளம்பி போயிருக்கா. சந்திரா, சத்யா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எங்கள் மேலே கோபப்பட்டுக்கோங்க மாப்பிள்ள. முத்து, நான் ஏன் அப்படி சொன்னேன்? சத்யா ரவுடி பசங்களோட சுற்றுறான். அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. சந்திரா, அவன் தப்பு பண்ணால் கேளுங்க மாப்பிள்ள. முத்து, உங்கள் பொண்ணு எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கா. உங்கள் பையன் நான் என்ன வராதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் போக மாட்டேன். என் பொண்டாட்டி மட்டும் ஏன் வரணும்? எனக்கு கோவம் வராதா? சந்திரா, அவளுக்கு வேறு யார் இருக்கா? நாங்கள் தான் வர சொன்னோம். முத்துக்கு ஆர்டர் வருது, கிளம்புறாரு. நாளை ரோகிணி, குழந்த பிறக்குமான்னு டாக்டரை தான் பார்க்கணும், ஜோசியரை இல்லை.